திரைப்பட நடிகர் மணிகண்டனுக்கு 2023ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப திறமையான நடிகர். அதாவது எழுத்தாளர், இயக்குனர், டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. ஒரு ரொம்ப வருஷம் சினிமாவில் இருந்து கஷ்டப்பட்டு இந்த நிலைமையை வந்து அடைஞ்சிருக்காரு. சாதாரணமாலாம் இந்த உயரத்தை தொடல. அவருடைய உழைப்பு வந்து ரொம்ப அதிகம். உதாரணமாக டைலாக் ரைட்டர் அவர் பார்த்தீங்கன்னா பீஸா 2க்கு விக்ரம் வேதாலாம் உண்மையிலே வந்து அந்த டைலாக் கேட்டே இருக்கலாம். இப்போ வரைக்கும் விக்ரம் வேதா படத்தோட டைலாக் வந்து இவர் தான் எழுதியிருக்காரு. ஒர்த்து. அதேமாதிரி விஸ்வாசத்துக்கும் இவர் வந்து கூட இருந்து டைலாக் எழுதி கொடுத்துருக்காரு. அதில் இன்வால்வ் ஆகிருக்காரு. இதனால் சிறப்பான ஒரு நடிகர், பன்முக திறமை கொண்ட ஒரு நடிகருக்கு இந்த மாதிரி விருதை அறிவிக்கும் போது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பாராட்டுறதுல எந்த தப்புமே கிடையாது. அவர் இன்னும் மேன்மேலும் வளரணும். உதாரணமாக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க அவங்க உழைப்பை போட்டு தனித்திறமையால் இவ்வளோ திறமைகள் இருந்தும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அதனால் இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நேஷ்னல் அவார்டு வாங்குறதுக்கு கூட தகுதியான ஆள். ஏன் சொல்கிறேன்னா, உதாரணமாக ஜெய்பீம் பார்த்துருப்பீங்க. என்ன தான் லவ்வர், குட் நைட் இந்த படம்லாம் குடும்பஸ்தன் படம் நடித்தாலும் ஜெய்பீம் படத்தில் மனுஷன் வாழ்ந்திருப்பார். அதில் தான் அவர் நல்லா தெரிய ஆரம்பித்தார். அதில் தான் முக்கியமாக. அதனால் மணிகண்டன் இந்த விருதை வாங்குறதுக்கு வந்து ரொம்ப தகுதியான ஆள். இந்த விருதுன்னு இல்லை, அவர் கூடிய விரைவில் நேஷ்னல் அவார்டும் வாங்கணுன்றது தான் எல்லாரோட ஆசை. என்னோட ஆசையும் எல்லாரோட ஆசையும் தான் நினைக்கிறேன். அவரை வாழ்த்து, கண்டிப்பாக அவரை வாழ்த்துங்க. அது ரொம்ப எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயம்.